ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவின் தாழ்பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, முதல்ல உங்கள் எல்லாருக்குமே எங்களது நன்றிகள். ஏன்னா ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க, நிறைய உத்வேகம் கொடுக்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே பொழுதுபோக்குக்காரகன், சந்தோஷக்காரகன். அதாவது ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள், அந்த 12 மாதங்களில் சில மாதங்கள் தான் சுக்கிர பகவான் சாதாரணமாக இருப்பார். மற்றபடி 9 மாதங்கள் நமக்கு அற்புதமான பலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 13/2/2024 7/3/2024 வரைக்கும் 24 நாள் இவர் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது வரைக்கும் தனுசுல இருந்தவர் இப்போ மகரத்துக்கு அற்புதமான பலாபலன்களை கொடுக்க போகிறார். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் சூரிய பகவானோட ஒளியை வாங்காத கிரகங்கள் ராகு கேது, அதனால தான் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மற்ற 6 கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் பூமிக்கு அனுப்புறது. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமியில் அனுப்பும்போது மனுஷங்களோட சந்தோஷத்தை கொடுக்குறார். அதாவது இனப்பெருக்கம், ஒரு மனசில் ஒரு சந்தோஷம், ஈர்ப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், இதெல்லாம் கொடுக்குறார். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மக்களோட நல்லதுக்காகத்தான் அவர் நிறைய நன்மைகளை கொடுக்குறார் பூமிக்கு. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எங்களோட நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறையா பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி நம்மளோட சேனல் ஃபேஸ்புக் அப்படிங்கிற முகநூலில் ரிலே ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா? எனதருமை கன்னி ராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். என்ன அப்படின்னா தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் பாக்கியாதிபதி, 2-9 குடைய அதிபதி. 2-9 அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் வருது. அதை வருமானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதான் பெரிய பாக்கியங்கிறது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும், அதனால் உண்டான வருமானமும் வரும். ஆனால் அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இது வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருந்தார். 4ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில இடமாற்றங்களெல்லாம் கொடுத்தார். வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார், வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாயிருக்கு, கிடச்சிருக்கு. எப்போவோ வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கையெழுத்து போட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு. இது அதேமாரி உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருந்திருப்பாங்க, மனசில் சந்தோஷம் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் 4ஆம் இடத்துல இருந்தாலும்னாலே கேட்கவே வேணாம், சுக்கிர பகவான் அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பார். ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகள். என்ன ஜென்மராசியில் கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், இந்த 3 பேரும் கொஞ்சம் முட்டி மோதின்னு இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய இது. ஆனாலும் கும்பராசியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார். இதெல்லாம் செய், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மந்த கதியில் உங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார். அதனாலேயே நீங்கள் சமாளிக்கிறீங்க, உருட்டி பிரட்டி அப்படியே வெளியில் வந்துட்டுருக்கீங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 5ஆம் இடம் அப்படிங்கும்போதே பூர்வ புண்ணிய பலன்கள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்னா ஆன்மீகத்தில் தான் நமக்கு ஈடுபாடு வரணும். ஆன்மீகம் ஒன்று தான், அதில் இருந்து பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். எல்லா காரியங்கள்லேயும் உங்களுக்கு
அற்புதமான பலாபலன்கள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையாக இந்த நேரத்தில் கிடைக்கும். இந்த 24 நாட்களில் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும், தள்ளி போட்டக்கூடாது. அதேமாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். குழந்தைகளோட முன்னேற்றம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு வியக்க வைக்கும். குழந்தைகள் படிக்கலையே நினச்சிருப்பீங்க, ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்துக்கணும், கவனம் வேணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமான ஒரு அறிவை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். குழந்தைகளை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும், வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னா தாராளமாக படிக்க வைக்கலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தொழில் வியாபாரத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் அற்புதமான பலாபலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா மனசை ஒருமுகப்படுத்தி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். அடுத்தபடியாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். ஏன்னா கேது, ராகு இந்த சர்ப்ப கிரகங்கள் கொஞ்சம் 1, 7 இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். உங்களுக்குள்ளேயே மனசில் குழப்பம் இருக்கும், குடும்பத்துலேயும் குழப்பம் இருக்கும். ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா கான்சன்ட்ரேஷன், கவனமாக இருந்தீங்கனாலே ரொம்ப நல்லது. அதுவும் இந்த 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு குழப்பத்தை கொஞ்சம் குறைப்பார். அதனால் நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி மகாலட்சுமி தாயார் வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ண வருமானம் வரும், அதற்குண்டான ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த 24 நாட்கள் மகர ராசியில் இருந்துட்டு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.